கட்டினா ஒரு சுவாமிக்குன்னு ஒரு இடம் வேண்டாமோ? எவ்வளவு பெருசா வீடு கட்டுற சுவாமிக்கு இடமே கிடையாது. பகவானுக்கு இடமில்லாத ஒரு வீடா இருந்தா அதான் காடு. காடானாலும் பகவான் பக்கத்துல இருந்தான்னா அதுதான் பெரிய பவனம். நீ கட்டி கட்டியா கற்பூரத்தை கொடுத்து மணிய கணக்கணக்கணன்னு அடி 4 வேதம் சொல்லு உருகிடுவனா? அதுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் எப்படி கிடைக்கும்னா குரு கிருபையா. காந்தமு காந்தாரம் அபிதவய நீ 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 பக்கத்துல இருந்தா போறோம். ஒரு காடா இருந்தா கூட அதுதான் எனக்கு பெரிய பவனம், ஆனந்தமா இருக்கு. பெரிய பவனம், பெரிய பங்களா, மாளிகை நீ இல்லைன்னா அது எனக்கு காடு. காந்தம் காந்தாரம் அபிதவ யோகே காந்தாரம் கிருகம் அபிது வியோக. நீ இல்லைன்னு வச்சுக்கோ, பகவானுக்கு இடம் இல்லை, கிருஷ்ணனுக்கு இடம் இல்லை, எவ்வளவு பெரிய வீடு கட்டி என்ன வீடு கட்டினா ஒரு சுவாமிக்குன்னு ஒரு இடம் வேண்டாமோ? எவ்வளவு பெருசா வீடு கட்டுறா சுவாமிக்கு இடமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணிடுறா, அந்த பழக்கம் விட்டு போகாமல் இருக்க வேண்டாமேன்னு சில மாமி கிச்சன்லேயே ஒரு அலமாரி சுவாமிக்கு. பரவாயில்லைங்கிற அந்த மாமியோட அபிப்பிராயம் தான் நல்லா இருக்கு. ரூமாக இருந்தால் பட்டினத்தெல்லாம் கொண்டு போகிறது கஷ்டம், இங்கே கிச்சன்லேயே இருந்துருச்சுன்னா கதவு திறந்தா எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணலாமேங்கிறாங்க. யோஜனை நல்ல யோஜனை தானே. பகவானுக்கு இடமில்லாத ஒரு வீடா இருந்தா அதான் காடு. காடானாலும் பகவான் பக்கத்தில் இருந்தான்னா அதுதான் பெரிய பவனம். நீ எனக்கு கருணை பண்ணணும். கருணாங்கிறது ஸ்திரீலிங்கம் சொல். அதனால சொல்றார் கருணா தருணி. யௌவனம், ஒரு 18 வயசு 20 வயசு ஒரு பொண்ணு மாதிரி கருணை பண்ணணும். அந்த கருணைக்கு விசேஷம். ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால ஏன் தருணின்னு சொன்னார் அப்படின்னா, 90 வயசு பாட்டி மாதிரி கருணை இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லும்? அவளை இந்த சபாக்கு அழிச்சுன்னு வரதுக்கே ஒருத்தர் வரவேண்டிருக்கு. எழுந்துரு பாட்டி, கதை முடிஞ்சுடுத்து, பஜனை முடிஞ்சுடுத்து, எழுந்துரு பாட்டிங்கிறா பேத்தி, இருடிங்கிறா. 2 நிமிஷம் ஆறுது, 3 நிமிஷம் ஆறுது, ஏன் உட்காண்டே இருக்கேன்னு. இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற. அவ எழுந்திருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா 3 நிமிஷமா. இது மாதிரி உன்னோட கருணை வயசான பாட்டி மாதிரி இருந்தால் எங்கிட்ட எப்போ வந்து சேரும்? அதுக்காக நல்ல யௌவன சின்ன பொண்ணு மாதிரின்னா படக்குன்னு வந்துடும், ஓடி வந்துடும். அதனால நான் கூப்பிட்ட உடனே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுற கருணை வயசான பாட்டி மாதிரி இருந்தால் டிலே ஆகும் வரத்துக்கு, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும். கருணா தருணி. இப்படி ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் எப்படி கிடைக்கும்னா குரு கிருபையா. நமக்கு குருநாதருடைய கருணையினால கிடைக்கும். குருநாதருடைய கருணையினால தான் இதெல்லாம் லபிக்கும். அதுதான் நாராயண தீர்த்தர் சொல்றார், இந்த பாக்கியம் வேணும்னா குரு கிருபையா, குருநாதருடைய ஒரு கருணையினால லபிக்கணும். அப்படி நமக்கு பகவத் கிருபை வேணும், பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா இந்த தரங்கம் எல்லா பக்தாலும் தினசரி நான் 5-6 தரங்கம் சொல்கிறேன் பாருங்க, தினம் பாடணும்னு. அதில் இது அதில் சேரல, இது ஒரு தரங்கம். தினப்படி பாடின்னு இருந்தால் நமக்கு இந்த கிரியைன்னு நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. காரியம் பண்ணுறது என்ன பொறுத்தவரை வேஸ்ட். நீ இந்த மனசு சேராமல், இந்த எண்ணம் சேராமல் நீ எத்தனை வருஷம் இருக்கு? 4 வேதமும் எழுத்தயர ஓதினும் பெருக்க நீரு பூசனும் பிதற்றினும் பிரான் இரான். திருமூலர் சொல்ற. நீ கட்டி கட்டியா கற்பூரத்தை கொடுத்து மணிய கணக்கணக்கணன்னு அடி 4 வேதம் சொல்லு உருகிடுவனா? அதுக்கு நீ எந்த காரியம் பண்ணினாலும் என்ன பண்ணணும்னா உருக்கி நெஞ்சை, மனசு அதில் இன்வால்வ் ஆகணும், மனசு உருக்கணும்.
அதனால நமக்கு ஒரு புஷ்பத்தை எடுத்து அவருடைய சரணாரவிந்தத்தில் வச்சா கூட மனசு ஈடுபடும். நமக்கு ஒரு பாக்கியம் வேணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.